ஹலோடா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சாரிடா, இந்த பாட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, என்னை மன்னிச்சிடுங்க. எங்க ஏரியாவில் திருவிழாங்கிறதே எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா மைக் செட்லாம் கட்டி அவங்க வாட்டுக்கு பாட்டு போட்டு விட்டாங்க. என்னடா இது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்றாங்க ஏரியாவில் திருவிழான்னு. ஐயோ, இது கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. அதனால தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இது மிட் நைட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, அதனால தான் இவ்வளோ மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன். பகல் நேரத்தில் அங்கே பாட்டு ஓடுது, அது வேற ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால தான்டா. சரி, நம்ம ஆல்ரெடி வளவலன்னு பேசிட்டோம். பேசினதுலாம் போதும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. போன பாட்டில் என்ன நடந்திருந்திருக்கும்னா, ஜேகேவும் சரி தயாங்கும் சரி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. தயாங்க்கு ஜேகேவை பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவனுக்கு லவ்வும் வந்திருக்கும். அவன் ஜேகே கிட்ட சில பல விஷயங்கள்லாம் பேசியிருப்பான், சில பல இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பான். ஜேகேக்கு வந்து சிலது பிடிச்சிருந்தாலும் சிலது பிடிக்காம இருந்திருக்கும். அதனால அவன் வியை அவாய்ட் பண்ணியிருந்திருப்பான். வியோட அம்மா தான் எல்லாருமே சாப்பிட கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வியையுமே கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. வியும் வந்து டைனிங் டேபிள் உட்காந்து இருந்திருப்பான். வி உட்காந்து பார்த்த ஒண்ணுமே ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால அவன் போய் அவங்க அம்மா மடியில உட்காந்துருப்பான். இது வி பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா ஜேகே அதெல்லாம் கண்டுக்கிட்டவே மாட்டேன் இருந்திருப்பான். அதுல தான் போன பாட்டை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். யாரும் திடீர்னு வந்து பார்க்காதீங்க, அந்த பாட்டை பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை பாருங்க, அப்பதான் புரியும். சரி வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம ஜேகே தான் அவங்க மம்மி மடியில அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான். வி அப்படியே வச்சக்கன்னு எடுக்காம ஜேகே மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ வியோட அம்மா தான் சொல்றாங்க, வி உனக்கு எதுவும் வேணுமா? இந்த ஃபுட்டு நல்லா இருக்கும்டா, இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாரு. இது எல்லாமே குக்கிக்கு பிடிக்கும். உங்க அப்பா குக்கிக்கு பிடிச்சது மட்டும்தான் இன்னைக்கு சமைக்கணும்னு சொல்லி சமைச்சிருக்காங்க. குக்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வியை திரும்பி பார்க்குது. வி வச்சக்கண்ணு எடுக்காம அப்படியே ஜேகேவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே அவங்க அம்மா மடியிலே உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியே தான் பன்னியோட அம்மா தான் கேக்குறாங்க, ஏய் பனி, என்னடா ஆச்சு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப, ஏதாவது துரு துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன இவ்வளோ அமைதியா இருக்கு? என் பிள்ளை இப்படி சமத்து பிள்ளையா? மம்மி, நீ வேற ஏன் மம்மி நேரம் புரியாம பண்ணிக்கிட்டு இருக்க? பக்கத்துல உட்காந்துருக்கான்னு அவன் என்னை எப்படி பாக்குறான் பாத்தியா? அப்படியே முழிங்கிற மாதிரி பாக்குறான். இது பார்வையே சரியில்லை மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். வி அப்படியே பன்னியை பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபுட்டா வாயில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட வாயில ஃபுட் இருந்தாலுமே அவனோட பார்வை ஃபுல்லாமே அப்படியே பன்னி மேலதான் இருக்குது. பன்னி அப்படியே பாக்குது. இவர் ஏன் நம்மளை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இவருக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல. எப்ப பார்த்தாலும் நம்மளை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னால சாப்பிட கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு போறான். அப்படியே நகட்டி வைக்கிறான். இவன் அப்படியே ஷாக்ல அப்படியே திரும்பி பாக்குறான். என்ன பாக்குற? தண்ணி தானே வேணும், எடுத்து குடி. ஏன் நான் கொடுத்தா குடிக்க மாட்டியா? இல்ல பிரதர், நான் குடிப்பேன். என்ன பிரதரா? உன்னை என்ன எப்படி கூப்பிட சொல்லியிருக்கேன்? இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்குதா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. அவங்க எல்லாரும் சரி பரவாயில்ல, குக்கிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுடுறாங்க. குக்கி அப்படியே பாக்குறான், அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வேணா வி எப்ப பார்த்தாலுமே டெரர் வாய்ஸ்லயே பேசுறது குக்கிக்கு இது பிடிக்கவே இல்லை. அவன் அப்படியே பாக்குறான். நீங்க பாருங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரி திட்டுற மாதிரியே பேசுறீங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன் உங்களுக்கு சாப்பிட்டாலும் பேச தெரியாதா? இங்க பாடுறான், என் வாய்ஸே இப்படிதான் இருக்கும், இதுல நான் எப்படி சாஃப்டா பேசணுங்கிற? சரி ஓகே, இங்க வா, என் மடியில வந்து உட்காரு. உங்க மடியிலையா? உங்க மடியில எதுக்கு நான் வந்து உட்காரணும்? இங்க பாடுறா, ஆன்டி சாப்பிடவே இல்ல, அவங்க உனக்கு தான் ஃபீட் பண்ணிக்கிருக்காங்க, அப்ப எப்ப அவங்க சாப்பிடுறது? அதனால வா, என் மடியில வந்து உட்காரு. இல்ல இல்ல வேணாம், நான் எங்க அம்மா மடியில தான் உட்காருவேன். எங்க அம்மா மடியை தவிர மத்த யார் மடியிலயும் நான் உட்கார மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஓ, அப்ப என் மடியில எல்லாம் உட்கார மாட்டேன்? ஆமா ஆமா, நான் உட்கார மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. உங்க கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏண்டா எவ்வளோ பேசுன, இப்ப பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குக்கியை பிடிச்சிருக்கிறான். அவங்க அம்மா பாக்குறாங்க, என்ன வி அப்படிங்கிற மாதிரி. ஆன்டி நீங்க சாப்பிடுங்க ஆன்டி, இவனுக்கு நான் ஃபுட்டு ஃபீட் பண்றேன், அப்ப எப்ப நீங்க சாப்பிடுறது? ஏய் இல்லடா, பரவாயில்ல இருக்கட்டும், அவன் எப்பவுமே என்கிட்ட தான் உட்காந்து சாப்பிடுவான். அம்மா மம்மி, நான் உன்கிட்ட தானே சாப்பிடுவேன், என்னை விட சொல்லு மம்மி. ஆனா வி விடுற மாதிரியே தெரியல. ஜேகேவோட கையை தான் அவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கான். மம்மி எனக்கு வலிக்குது, அண்ணாவை விட சொல்லு மம்மி. ஹே, என்ன அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான்.
இந்த சைடு பார்த்தோம்னா குக்கி உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான் அவங்க அம்மா மடியில. மம்மி என் கை வலிக்குது, இவனை விட சொல்லு, எனக்கு விட சொல்லு, எனக்கு வலிக்குது மம்மி. ஏய் இல்ல வி, நீ விடுவி, அவனுக்கு வலிக்குதுங்கிறாளா? இந்த மாதிரி அப்படியே தயங்கோட அப்பா தான் சொல்றாங்க. ஆனா தயங் கேக்குற மாதிரியே தெரியல. குக்கி அப்படியே புடிச்சு இழுத்து அவன் மடியில உட்கார வைக்கிறான். குக்கி அப்படியே கடந்து கத்த ஆரம்பிச்சிடறான். இல்ல நான் என் மம்மிட்ட தான் உட்காருவேன், இவரு ரொம்ப பண்றாரு, இவரு கொடுமைப்படுத்துறாரு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழும்போதே வி ஒரு சவுண்டு தான் விடுறான். ஏய் ஷூ, சத்தம் போட்டேன்னா வை, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எல்லாருமே இருக்கிறாங்க அப்படியே ஷாக்கா அப்படியே வியை தான் பாக்குறாங்க. வி அப்படியே இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குமே ஜேகே அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியா உட்காந்துடுறான். இப்ப வி தான் அப்படியே அவன் சாப்பிட்டுக்கிற இந்த ஃபுட்ல எடுத்து அப்படியே ஜேகேக்கு ஊட்டி விடுறான். ஜேகே வாயை ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். ஏய் வாயை ஓப்பன் பண்ணு, மொத்த ஓப்பன் பண்றா, ஃபுட்டை கொடுக்கணும்ல. எனக்கு ஒன்றும் வேணாம், எங்க அம்மா கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், மற்றவங்க கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன். ஓ நீ கொடுக்குற ஃபுட் எனக்கு வேணாம். இப்படி சொல்லும் போது வி அப்படியே முறைச்சு பாக்குறான். அப்படியே ஜேகே ஒண்ணுமே பேசாம ஆணு வாயை திறக்கிறான். இது எல்லாருமே பார்க்க உங்களுக்கு சிரிப்பா வருது. அப்படியே அவன் மம்மம்னு சாப்பிட்டுக்கு இருக்கான். இதை பார்க்க வீக்குமே சிரிப்பா இருக்குது. எவ்வளோ அழகா சாப்பிடுற, நல்ல மம்மம்னு பாரு, உன்னோட கண்ணம்னா அப்படியே பண்ணிக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது, அவ்வளோ சாஃப்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்லயே போயிட்டு நம்ம தயங் தான் கிஸ் பண்றோம். அப்படியே ஜேகே அதை தொடச்சு விடுறான். ஹீ என்ன பண்றீங்க, சும்மா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணீங்கன்னா நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், நீங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்கீங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறான். ஆனா வீக் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கான். அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த சேர்லயே ஆடிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஜேக் அப்படியே பாக்குறான், என்னை வச்சு என்னடா ராட்டனும் சுத்துற அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஒரு கலவரத்துலேயே அவங்க அப்படியே சாப்பிட்டு முடிக்க இப்போ அப்படியே தான் பார்த்தா வியும் சரி ஜேக்கும் சரி சோஃபால உட்காந்துருக்காங்க. அப்போவுமே வி விடலை, ஜேக்கேவை தூக்கி அவங்க மடியில தான் உட்கார வச்சிருக்கான். அப்படியே ஜேக்கே பார்க்குறான். இங்கே பாருங்க, சும்மா உங்க லேப்லேயே நம்ம உட்கார வச்சுக்கிட்டு இருக்காதுங்க, நான் சின்ன பையன் கிடையாது, நான் பெரிய பையன், எனக்கு 5 வயசு ஆகுது, என்னை இறக்க விடுங்க, நான் போய் சின்சான் பார்க்கணும். சின்சான் தானடா, இங்கே உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவி ஆன் பண்றான். அங்க பார்த்தா சின்சான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே பிள்ளை விழுந்து சிரிக்குது. இங்க பாத்தீங்களா, அவன் எவ்வளவு அழகா இருக்கால, நல்ல கண்ணெல்லாம் புசுக்குன்னு இருக்கு. ஆனா உன்னை விட அவனுக்கு கம்மியா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கியோட கண்ணத்தை தான் இவன் பிடிச்சி அப்படியே ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கான். குக்கி அப்படியே பார்க்கறான். ஏன் இப்படி ஆட்டுறீங்க, எனக்கு என் சீக்ஸ்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவன் சீக்ஸ்லயே போய் கிஸ் பண்றான். அப்படியே அவன் மாறி 2 சீக்ஸ்லயுமே கிஸ் பண்ணிக்கிருக்கான். குக்கி அப்படியே பாக்குறான். தள்ளி போங்க, என் கண்ணம்லாம் உங்க எச்சி ஆயிடுச்சு. ஏண்டா, ஏன் எச்சி போடக்கூடாதா? அப்ப ஏன் வேற யாரும் எச்சி போடலாம்? இங்க பாருங்க, எனக்கு இப்பெல்லாம் பண்றது பிடிக்காது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏண்டா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இதெல்லாம் பண்ணலாமே, அதுல இதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது. அப்படியா, நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. ஏன் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா கொடுத்தது இல்லையா? ஏன் உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா கொடுத்தது இல்லையா? ஏன் முன்னாடி அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, அவங்க 2 பேரும் எனக்கு தான் கிஸ் கொடுப்பாங்க. ஆமா, நான் பார்த்த வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க தான் இன்னமும் புதுசா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அட மக்கு பயலே, இன்னும் மக்கள்லாம் சொல்லாதீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு நல்லா படிச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், எனக்கு எல்லாமே தெரியுமா? ஆனா இந்த விஷயத்துல நீ மக்கு தான்டா. யாரு சொன்னா? நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிடுவேன். ஓ, அதையும் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா இல்ல தெரியாம இருக்குதானு? பாருங்க, நீங்க வேணா பாருங்க, நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிடுவேன். ஆனா வி டபுள் மீனிங்ல சொல்றது நம்ம குக்கைக்கு புரியல. அது குழந்தை அப்படியே பாக்குது, பதிலுக்கு பதில் அதுவும் பேசி அப்படியே சண்டை போடுது. வி அப்படியே பாக்கலாம். இங்க பாரு, என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாத. நீங்க என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, நான் உங்களை விட பெரிய பையன்னு ஒத்துக்கோங்க. ஏண்டா, நீ என் மடியில உட்காந்துருக்க, எவ்வளவு குட்டட்டின்னு இருக்க, இப்படியே நான் ஒரு பிடி பிடிச்சுன்னா தாங்குவியாடா? இங்க பாருங்க, நானும் வளருவேன், நானும் போய் ஜிம்முக்கு போவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், 6 பேக்லாம் வைப்பேன். நம்ம வி அப்படியே குக்கியோட டம்மியில தான் கை வைக்கிறான். அதனால புதுக்குன்னு இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். ஏண்டா, இந்த டம்மி இப்படி இருக்கவும் தாண்டா அழகா இருக்கு, இதுல போய் 6 பேக்லாம் வைக்க போறேங்கிற? நான் உங்களை மாதிரி வருவேன், நீங்க வேணா பாருங்க, உங்களை மாதிரி நானும் அழகா ஹேண்ட்ஸமா இருப்பேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பழனி படிக்கட்டு மாதிரி,
இதே மாதிரி எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிக்கிறான். வீக்கு இது பார்க்க அவனுக்கு அதுக்கு மேல சிரிப்பா இருக்கு. இப்படியே 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப அப்படியே குக்கியோட பேரண்ட்ஸ் தான் வராங்க. அப்படியே பாக்குறான் என்ன அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொல்றாங்க, லேட் ஆயிடுச்சுலப்பா, நாங்க குக்கியோட வீட்டுக்கு போகணும்ல, நாளைக்கு தான் குக்கிக்கு ஃபர்ஸ்ட் டே, அவனை கொண்டு போய் நாங்க ஸ்கூல்ல வேற விடணும், இன்னைக்கு கிளம்புனா தானே கரெக்டா இருக்கும். ஆண்டி, பக்கத்துல தானே இருக்கீங்க, நீங்க நாளைக்கு கூட போங்க. இல்லடா, அவனை கண்டிப்பா கொண்டு போய் நாங்க ஸ்கூல்ல சேர்த்தே ஆகணும். குக்கி வேற ஸ்கூலுக்கு போறதுக்கு அவ்வளோ ஜாலியா இருந்தான். குக்கி அப்படியே மடியில உட்காந்துட்டு சொல்றான், அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. வீக்கு குக்கியை விடுறதுக்கு மனசே வரல. அப்படியே அரை மனசோட அப்படியே குக்கியை தூக்கி கொடுக்குறான். அவங்க அம்மா அப்படியே வாங்கிக்கிறாங்க. குக்கி அப்படியே சிரிச்சுட்டே டாட்டா சொல்லுது, இங்க பாருங்க, நீங்க எனக்காண்டி வெயிட் பண்ணணும், பண்ணுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே கேட்டுட்டு போகுது. வீயும் அப்படியே ஆமா அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். வீக்கு அவ்வளோ இதுவா இருக்குது. குக்கியை பிரியறதுக்கு அவனுக்கு மனசே வர மாட்டேங்குது. இப்ப வீதான் அப்படியே யோசிச்சு பாக்குறான். இது வரைக்கும் அவனுக்கு யார்கிட்டயுமே இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் குக்கி கூட வந்தது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. குக்கியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அவன் முடிவு பண்ணிட்டான், இவன் தான் நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்கணும், இவனை எப்பவுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்ட் செட்ல இருந்திருப்பான். இப்ப திடீர்னு குக்கி பிரிஞ்சு போறது அவனால ஏத்துக்க முடியல. இருந்தாலும் அவனும் அப்படியே கார் வரைக்கும் வரான். வீயும் அப்படியே பின்னாடியே வந்திருந்திருப்பான். இப்ப குக்கி அவங்க அம்மா தான் கையில வச்சிருந்திருப்பாங்க. வீ அப்படியே வாங்கிக்கிறான். அவன் வாங்கிட்டு அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அம்மா தூக்குறதே அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா குக்கியோட பேரண்ட்ஸே அவன் கிட்ட க்ளோஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீ நினைக்கிறான். அவன் அவ்வளோ டைட்டா ஹக் பண்றான். இப்ப அப்படியே குக்கி தான் பாக்குறான், என்ன பண்றீங்க, ஏன் இவ்வளோ டைட்டா ஹக் பண்றீங்க, விட்டுங்க. இங்க பாருடா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். குக்கிக்கு புரியுது இவர் நம்மள ரொம்ப மிஸ் பண்றாரு போல, அதான் இப்படியே ஹக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேக்க ஹக் பண்ணுது. ஆனா குக்கினால அந்த ஹக்கை ஃபுல்லா கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. குழந்தை அவ்வளோ குட்டியூண்டா இருக்கிறதுனால அது அப்படியே வீயோட கழுத்தை அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறது. குக்கியை பெரிய மனசே இல்லாம அவங்க அம்மா கிட்ட திருப்பி கொடுக்குறான். இப்ப எல்லாருமே அப்படியே கார்ல உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு வீக்கு தான் அப்படியே குக்கி டாட்டா கட்டுது. வீ பாக்குறான், இங்க பாரு, நீ மட்டும் என்ன மறந்துட்டேன் வச்சுட்டேன்னு ஃபியூச்சர்ல சொன்னேன்னா வச்சுக்கோ, இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் நீ ரொம்ப அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு குக்கிக்கு டாட்டா காமிச்சுக்கிட்டு இருக்கான். குக்கியும் அந்த மாதிரிதான் வீக்கு டாட்டா காமிச்சிட்டு அவனும் அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள்லாம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் என்ன, கொஞ்சம் வருஷமே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம வீக்கு ஐடல் ஆகுறது தானே அவரோட ட்ரீமு. அதுக்காண்டி அவர் அதுலயே ஃபோக்கஸா இருக்காங்க. அவருக்கு அடிக்கடி குக்கியோட ஞாபகம் வந்தாலும் குக்கி நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபுல்லாமே அவரோட ஃபேஷன்காண்டி தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதவே இந்த சைட் பார்த்தோம்னா நம்ம குக்கி இப்போ ஹை ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹை ஸ்கூல்ல படிக்கிற பேர்ல நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதுல ரொம்ப சேட்டை பண்றாங்க. அதே சமயம் படிப்புலையும் டாப்பரா இருக்காங்க. இப்போ ஒன் டே தான் பார்த்தா ஃபேமிலி டின்னர்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. இன்வைட் பண்றது வேற யாரும் கிடையாது, நம்ம தயாங்கோட ஃபேமிலி தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. குக்கி வந்து சொல்றான், மம்மி எனக்கு எக்ஸாம்லாம் வரப்போகுது மம்மி, அதனால எனக்கு படிக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்கு, நான் வீட்லயே இருக்கேன், நீங்க வேணா போயிட்டு வாங்களே. ஏண்டா இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவ, கடைசியில பார்த்தா உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஊர் சுத்த போயிடுவ. என்ன இன்னைக்கு நைட்டு எங்கேயாவது வெளியே போற பிளான் இருக்கா? அதுக்குதான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வர மாட்டேங்கிறியா? மம்மி நான் ரொம்ப நல்ல பிள்ளை மம்மி, நான் நைட்ல எல்லாம் வெளியே போக மாட்டேன், மிட் நைட்ல தான் வெளியே போவேன். டேய் உத வாங்குவர், எனக்கு தெரியாம நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, காலை ஒடிச்சிருவேண்டா. மம்மி ஏன் மம்மி இப்படி பண்ற? நான் எவ்வளவு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போலாம்னு நினைச்சேன்னு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான் மம்மி பண்ற. ஃபேமிலி டின்னர்னா நீங்க மட்டும் போங்க, என்ன எதுக்கு இன்வைட் பண்றீங்க? நான் வரல, நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் எங்கேயுமே வெளியே கூட போகல, லீவு கூட நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஆனா எனக்கு எங்கேயும் வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை மம்மி. என்னடா கிம் அங்கிள் ஃபேமிலியை மறந்துட்டியா? நம்ம எவ்வளவு க்ளோஸா இருந்தோம். உன சின்ன பிள்ளைல அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி கூட்டிட்டு போயிருந்திருக்கேன் தெரியுமா? இப்பதான் நம்ம போறது இல்லை, கொஞ்சம் இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்க போறதுக்கும் டைம் கிடைக்கல. உங்க அப்பாக்கும் பிஸ்னஸ்ன்னு போயிட்டாங்க. அப்புறம் உனக்கு ஸ்டடின்னு வந்துருச்சு, அதனால போவே இல்லை. இன்னைக்கு அவங்க எவ்வளவு ஆசையா இன்வைட் பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ மட்டும் ஜங்குக் வரலாட்னா வச்சுக்கோ, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்படி சொல்லும் போதே குக்கி அப்படியே பப்பி வயசுல பாக்குது, மம்மி நான் வரல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க அம்மா கேட்கற மாதிரி தெரியல. மண்டையில 2 தட்டு தட்டி அவனை அப்படியே கிளப்பி கூட்டிட்டு போறாங்க. அவன் கார்ல வரும்போது அவ்வளோ கோவமா வரான். இப்ப அப்படியே குக்கியோட அப்பா தான் கேக்குறாங்க,
என்னாச்சு? உன் பிள்ளை எதுக்கு இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கான்? அவனுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. அவனுக்கு அங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லையா? இன்னைக்கு லீவோட வெளியே போறேன்னு சொல்லியிருந்தான். நம்ம தான் இப்படி அடிச்சு அவனை இங்க கூட்டிட்டு போறோம்ல, அதனால பிள்ளை இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சிருக்காங்க. பன்னியோட பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் பேசுறத கேட்க கேட்க இன்னும் பன்னிக்கு செம கோவம் வருது. இதுல வேற ஆனாவுனா பன்னியை ரொம்ப கிண்டல் பண்ணி வேற பேசுறாங்க. பன்னி அப்படியே கோவத்துல கத்துறான். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப கெட்ட பேரண்ட்ஸா இருக்கீங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. இப்படியா இருப்பீங்க? நான் எவ்வளவு பெரிய பிள்ளையா வளர்ந்துருக்கேன், ஆனா உன்னை இன்னும் ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றீங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே சிரிச்சிடுறான். இப்ப அவங்க பேரண்ட்ஸும் அப்படியே பாக்குறாங்க. அதானே, என் பிள்ளையாவது எங்க கிட்ட கோபமா இருக்கிறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆமா மம்மி, என்னால உங்ககிட்ட கோவமாலாம் இருக்க முடியாது. வேணா எனக்கு உங்களை தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மியை போய் ஹக் பண்றான். மம்மியை ஹக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவங்க அப்பாவோட சீக்ஸ்ல போய் கிஸ் பண்றான். இன்னும் என் பிள்ளை வளரவே இல்லை, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கு. இப்படி இருந்தா எப்படா உன்னை எங்களுக்கு திட்டுறது கூட மனசு வராதுடா. அப்படியா? அப்புறம் மம்மி என்னோட ரூம்ல ரொம்ப திட்டுனாங்கடாடா. உங்களுக்கு தெரியாது, என் காலை ஒடிச்சிருவேன்னு சொன்னாங்க தெரியுமா? நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா அப்படியே பாக்குறாங்க. இவன் என்ன சொன்னா நீங்க கேளுங்க, உடனே என் பக்கத்து திரும்பாதீங்க. மம்மி கிட்ட நான் ஒண்ணுமே சொல்லலடாடா, இவங்க தான் என் காலை ஒடிச்சிருவேன்னு சொன்னாங்க. ஹை ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மாதிரியா பேசுறான், எப்படி என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே குக்கியை இழுத்து ஹக் பண்றாங்க. குக்கி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. இப்ப அப்படியே தான் அவங்க வர வேண்டிய பிளேஸ்க்கும் வந்துடுறாங்க. அந்த ரெஸ்டாரண்டே பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. அங்க யாருமே இல்ல. என்ன யாருமே இல்லாத பிளேஸ்க்கு நம்ம மட்டும் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குக்கி அப்படியே பாக்குறான். பனியோட அப்பா தான் அப்படியே பனியை பார்த்து சொல்றாங்க. என்ன குக்கி யோசிக்கிற? இந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்லைன்னு பாக்குறியா? ஆமாடாடா, ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்ல? அதுவாடா, என்னோட ஃப்ரெண்டோட பையன் இருக்கால, நீ கூட சின்ன வயசுல அவன் கூட விளையாண்டுருக்கே. நான் விளையாண்டுருக்கேனா? எனக்கு ஞாபகமே இல்லையே. ஏய், என்னடா உனக்கு ஞாபகமே இல்லைங்கிற? அவன் ரெஸ்ட் ரூம் நீ என்ன பாடு பண்ணி வச்சுட்டு வந்த தெரியுமா? இருந்தாலும் அவன் ரூம்குள்ள யாருமே விட்டதில்ல, ஒன்னதான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருந்தான். அதுக்கே அவன் ரூம்குள்ள நீ போயிட்டு பண்ணி வச்சிருந்திய ஒரு கோலம், அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவன் கோவமே படாம அவ்வளோ நல்ல பையனா இருந்தா அவனை போய் மறந்துட்டேங்கிற? அவ்வளோ நல்ல வேலைங்களையா நான் பார்த்து வச்சிருந்தேன், ஆனா எனக்கு ஞாபகமே இல்லப்பா. சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கேன் போல. நீ ஒன்னும் அவனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணல. அவன் ரூமை மொத்தமா நாசப்படுத்தி வச்சிருந்த. வேற ஒருத்தவன் இடத்துல இருந்திருந்தானா வச்சுக்கோ, யாரும் உன்னை அடிச்சு தொங்க விட்டுருப்பான். ஆனா அவன் சும்மா விட்டான். ஓ ஓ, நீ அப்படி சொல்றியா? சரி சரி போதும், இன்னும் புகழ்ந்து பேசினதுலாம் போதும். நீ இப்ப இந்த விஷயத்துக்கு வா. ஏன் இங்க யாருமே வரல? ஃபர்ஸ்ட் அத சொல்லு. டேய், அவன் ரொம்ப பெரிய ஐடல்ரா. ஐடலா? நான் அவனை இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. உனக்கு சாங்ஸ் கேட்குற பழக்கம் இருக்கா? டாடா, அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் அந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் பேட் ஹேபிட். எனக்கு சாங்ஸ்லாம் பிடிக்காது, நான் சாங்ஸ்லாம் கேட்க மாட்டேன். என்னடா சொல்ற? அவனோட பாட்டு கேட்காத ஒரு பர்சன் கூட பார்க்க முடியாது. நீ அவன் சாங்ஸை கேட்டதே இல்லைங்கிறல்ல, எனக்கு அதான்டா ரொம்ப ஷாக்கா இருக்குது. டாடா, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் விடு. எனக்கு சாங்ஸ் கேட்கறது பிடிக்கல. அது 2வது காரணம். இங்க இதுக்கு யாரும் வரல. ஃபர்ஸ்ட் அத சொல்லு. டேய், அவன் ரொம்ப பெரிய ஐடல்ரா. அவன் வந்தாலும் இந்த இடமே ரொம்ப க்ரௌடா இருக்கும். அவன் கிட்ட நம்மளால பேச கூட முடியாது. அவனை சுத்தி ஃபேன்ஸா இருப்பாங்க. அதனாலதான் அவன் தான் சொன்னான், நான் வர்றது ரொம்ப பிரைவேட்டாவே இருக்கட்டும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னான். அதனாலதான் இங்க யாருமே இல்ல. அப்ப எதுக்கு டாடா நம்மள மட்டும் கூப்பிட்டுருக்காங்க? டேய், நம்ம அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால நம்மள கூப்பிட்டுருக்காங்க. இது ஃபேமிலி டின்னர்ல, தயாங்க அவங்களோட ஃபேமிலில, அதனாலதான் அவனும் வரான். ஓ அப்படியா? சரி சரி சரி, நீ கேட்க வேண்டிய எல்லா கொஸ்டின் கேட்டு முடிச்சிட்டேன்னா நம்ம உள்ள போலாமா? போலாம் உள்ள போலாம். எனக்கும் பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம். இப்ப அப்படியே தான் குக்கியும் சரி அவங்களோட பேரண்ட்ஸும் சரி அப்படியே உள்ள வராங்க. அங்க பார்த்தா தயாங்கோட பேரண்ட்ஸ் அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. குக்கி அப்படியே பாக்குறான். என்ன, ரொம்ப பெரிய ஐடல் இருக்கிறதா சொன்னாங்க. என் கண்ணுக்கு ஒருத்தவங்களும் தெரியல. 2 வயசானவங்க உட்காந்துருக்கிற மாதிரிதான் தெரியுது. இவங்களை பாக்குறதுக்கு தான் இந்த அலும்பு பண்ணாங்க எங்க வீட்டுல. நான் பேசாட்டுக்கு வீட்லயே இருந்திருப்பேன். தேவையில்லாம எண்ணெயை குடிச்சிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே முடங்கிக்கிட்டே உள்ள போறான். உள்ள போயிட்டு அப்படியே சேர்ல தான் உட்காரான்.
அப்படியே சேர்ல உட்காந்துட்டு அப்படியே தயங்கோட பேரண்ட்ஸை தான் பார்த்து பவ் பண்றான். தயங்கோட பேரண்ட்ஸுமே அப்படியே ஜேகே ஃபேமிலி அப்படியே வெல்கம் பண்றாங்க. அவங்க எல்லாருமே அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே ஒண்ணுமே புரியாம எல்லாத்துக்கும் ஹீல் போட்டுட்டே உட்காந்துருக்கான். இந்த சைடு பார்த்தோம்னா தயங்கோட அம்மா தான் அப்படியே தயங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜேகேவோட அம்மா ஜேகேவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே பத்தி பேசுறாங்கிறதோட ஜேகே பத்தி கம்ப்ளைண்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் தயங்கோட அம்மாவும் அவன் போனே பண்றது இல்ல. ஐடலா போனதுல இருந்து சரி ஃபேமிலியில 2 பேர் இருக்காங்களே அப்படிங்கிறதே மறந்துட்டான். அவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், அப்பதான் அவன் சரிப்பட்டு வருவான். இந்த மாதிரி தயங்க பத்தி சொல்றதெல்லாம் குக்கி அப்படியே கேட்டுட்டே உட்காந்துருக்கான். குக்கியோட அம்மா தான் அப்படியே குக்கியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். மிட் நைட்ல வெளியே போறதே இவனுக்கு வேலையா போச்சு. ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். ஆனா படிப்புல எல்லாம் நல்லாதான் இருக்கான். ஆனா என்ன சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். அதான் ரொம்ப கோவருது. அவங்க அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி அது ஒண்ணு மட்டும்தான் இவன் கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட். குக்கியோட அம்மா தான் அப்படியே குக்கியை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா குக்கிக்கு இப்ப அதெல்லாம் தெரியல. அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டை நம்மளுக்கு சாப்பிட கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். வேணா பிள்ளை வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே இவங்க இந்த மாதிரி வெளியே போனோம் அப்படின்னு சொன்னதுனால அவன் சாப்பிட்ருக்கவும் மாட்டான். அவனுக்கு அப்படியே அந்த ஃபுட்டு மேலதான் கண்ணு ஃபுல்லா இருக்கு. இதை அப்படியே தயங்கோட அப்பாவும் நோட் பண்றாங்க. நோட் பண்ணிட்டு அந்த பிளேட் அப்படியே பக்கத்துல நகட்டி வைக்கிறாங்க. அங்கிள், மம்மி சொல்லியிருக்காங்க நம்மளோட வயசுல மூத்தவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னு இருக்காங்க. நீங்க இப்படி நகட்டி வைக்கிறது மம்மி பார்த்தாங்கன்னா என் முதுகல 2 வச்சிருவாங்க. இங்க பாரு, உங்க ஆன்டி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பத்தியா, இன்னைக்கு பேச்ச நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க வந்த கதை வராத கதை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க. உன் பாடி தாங்குமா, கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தயங்க அப்பா சொல்றாங்க. குக்கி அப்படியே அவங்க தயங்கோட அப்பா கிட்டதான் போறான். போயிட்டு அப்படியே சொல்றான், அங்கிள் நான் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து உன்னை எதுவுமே சாப்பிட தெரியுமா? மம்மி எனக்கு ஸ்நாக்ஸாவது கொடுப்பாங்க, ஆனால் அது கூட கொடுக்கல. இங்கே கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியில் என்னை மறந்துட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் யாருமே சாப்பிட்ற மாதிரி தெரியல. இப்போ உனக்கு சாப்பிடணும் அவ்வளோதானே? ஆமாம் அங்கிள், யாராவது சாப்பிட்டா தானே நான் சாப்பிட முடியும். நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? சரி ஓகேடா, உனக்கு நான் கம்பெனி தரேன். எனக்கு நீங்க கம்பெனி தரீங்களா? ஆமாண்டா, எனக்கும் பசிக்குது, வா. இவங்க இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எல்லாம் பசி தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்பாவும் சரி குக்கியும் சரி அப்படியே இதாண்டா சாக்கு, இதுக்கு மேல எல்லாம் நம்மளால பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்றான். இப்போ குக்கி தான் அப்படியே தயங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அங்கிள் உண்மையிலே என் பாடிலாம் பசி தாங்காது, நாளை நல்லா சாப்பிட்றாரு தெரியுமா? இவங்க என்ன இப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, விட்டா விடிய விடிய பேசுவாங்க போல. அவங்களெல்லாம் கண்டுக்கிறாதடா, நம்மளுக்கு வந்ததெல்லாம் அள்ளி போட்டு சாப்பிடு. ஆமா அங்கிள், உங்க பையன் வரலையா? இந்த மாதிரி குக்கி கேட்டுக்கு இருக்கும் போதே குக்கிக்கு முன்னாடி யாரோ பிளாக் கலர்ல மாஸ்க் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. குக்கி பயந்துடுறான். அவனுக்கு பின்னாடி இந்த சேர்ல சாயிற மாதிரிலாம் இருக்காதா, அதனால ஒரு மாதிரி அவன் பேக்ல போய் விழுந்துடுறான். இப்ப அப்படியேதான் தயங்கோட அப்பா அப்படியே குக்கியோட கையை பிடிச்சி நிமிர்த்துறாங்க. குக்கியோட பேரண்ட்ஸும் சரி தயங்கோட அம்மாவும் சரி வந்து கேக்குறாங்க, குக்கி என்னாச்சு என்னாச்சு? மம்மி மம்மி அங்க அங்க என்னடா ஆச்சு, எதடா பத்தி இப்படி பயந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு பர்சன் தான் அப்படியே பிளாக் கலர்ல மாஸ்க் போட்டு அப்படியே கவர் பண்ண வாக்குல இருக்குது. அந்த பர்சனோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. குக்கிக்கு அப்படியே கை கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே தயங்கோட அப்பா தான், ஹே யார் நீங்க, யாரு, எங்க குக்கி எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க பயமுடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியே அவரும் கிட்டக்க போறாரு. அந்த பர்சன் அப்படியே குக்கியை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. குக்கிக்கு இது இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. குக்கிக்கு அப்படியே கை கால்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. மம்மி பேய், மம்மி பேய், மம்மி பேய், மம்மி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ குக்கியோட அம்மா தான் வந்து குக்கி அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. ஒன்னும் இல்லடா, அது பீப்புள் தான், வேற ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே டேப் பண்ணிக்கிருக்காங்க. அந்த பர்சன் தான் அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணாம அப்படியே குக்கி கிட்ட தான் வராங்க. குக்கி இன்னுமே அப்படியே ஷாக்ல ரொம்ப ஒரு மாதிரி பயந்துடுறான். அவன் அப்படியே பேக்ல நடந்து போறான். இவங்க எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க, யாரு இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருக்குமே இருக்கு. அவங்க அப்படியே வந்து குக்கி கிட்டதான் ரொம்ப க்ளோஸா நிக்கிறாங்க. குக்கிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. மம்மி யாரு மம்மி இது, இவங்க இவங்க எதுக்கு மம்மி என்கிட்ட இப்படி க்ளோஸா நிக்கிறாங்க, ப்ளீஸ் தள்ளி போங்க, எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு, நீங்க எதுக்கு இப்படி என்கிட்ட வந்து நிக்கிறீங்க, தள்ளி போங்க. குக்கி இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கும் போதே தயங்கோட அப்பா தான் அப்படியே கிட்டக்க வராங்க. அந்த பர்சன்ட்ட வந்துட்டு கேக்குறாங்க, யாருப்பா நீ, எதுக்கு வந்து இப்படி பயமுடுத்திக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு, உன்னோட மாஸ்கை ரிமூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் அந்த பர்சன் காதலே வாங்கல. அவங்க இன்னும் அப்படியே குக்கி கிட்ட ரொம்ப க்ளோஸா தான் போறாங்க. இது குக்கிக்கு ரொம்ப பயமா இருக்கு. குக்கி அப்படியே திரும்பி அவங்க அப்பாவை தான் பாக்குறான்.
அப்பா இவர் யாருன்னே தெரியலப்பா, எதுக்குப்பா இப்படி வந்து நிக்கிறாங்க, பையன் கிட்ட வாப்பா அப்படிங்கிற மாதிரி குக்கி அப்படியே சைட்ல கைய நீட்டான். அந்த பர்சன் அப்படியே குக்கியோட கையை தான் அப்படியே டைட்டா புடிச்சு அவர் பக்கம் இழுக்கிறாரு. குக்கி அப்படியே அவர் பேக் ஹக் பண்ண மாதிரியே ஹக் பண்ணிட்டு அவர் அப்படியே சொல்றாங்க, ஹே ஒய்ஃபி மறந்துட்டியா? இப்படி சொல்லும் போது நம்ம குக்கிக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. யாரும் ஒய்ஃபி, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அப்பதான் மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்றாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம தயாங் தான். தயங்க பார்த்து தான் குக்கி இவ்வளவு நேரம் இப்படி பயந்துகிட்டு இருந்திருக்கோம். குக்கி இப்படி விலகி வந்துடுது. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லும் போது தயாங்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே கிட்டக்க வந்துடுறாங்க. ஏய் தயாங், நீ தானடா, ஏன்டா இப்பெல்லாம் இருக்க? பாரு குக்கி ரொம்ப பயந்துட்டான் பாரு, அவனுக்கு எவ்வளவு ஷிவர் ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை பார்த்தா அவனுக்கு கை கால்லாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கு. தயங்க பார்க்க பிள்ளைக்கு இன்னும் பயம் மட்டும்தான் வருது. அவன் அப்படியே அவங்க அம்மா பக்கத்துல போய் நின்னுறான். தயாங் தான் அப்படியே நக்கலா குக்கியை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, தக்காளி செம்மையா வளர்ந்துட்டியே அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போய் உட்காடுறான். இப்ப அவன் கூட இன்னொரு பர்சனும் வந்திருக்காங்க. குக்கி அப்படியே பாக்குறான், இது யாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப தயங்க அப்படியே அவங்க ஃபேமிலிக்கு இன்ட்ரோ பண்றான். இவன் பேரு ஜிமினா, என்னோட பாய் ஃப்ரெண்ட், இல்ல என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை அப்படியே பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அப்படியே குக்கியும் பாக்குறான். குக்கிக்கு ஒண்ணுமே புரியல. குக்கி அப்படியே எதுவுமே பேசாம அப்படியே கீழே குனிஞ்சிடறான். என்ன நடக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஒய்ஃபின்னாங்க, இப்போ ஒரு பர்சனா ஹஸ்பண்ட்ங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே புரிஞ்சுதான் இருக்கான். இப்ப அப்படியே தயாங்கோட அப்பா தான் கேக்குறாங்க, ஹே என்னடா சொல்லவே இல்ல, மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டியா? ஆமாப்பா, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நாங்க காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணோம், இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்னாவோட ஹேண்டை தான் ரொம்ப டைட்டா பிடிக்கிறான். ஜிம்னாக்கு அப்படியே கண்ணுல இருந்து டியோஸ் மட்டும் தான் வருது. அவன் எதுவுமே பேசலாம், அப்படியே உட்காந்துருக்கான். அவனுக்கு என்னமோ விருப்பமே இல்லாம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான் போல. அப்படிதான் அவனோட ரியாக்ஷன் எல்லாமே இருக்கு. இதை குக்கியும் அப்படியே நோட் பண்றான். இருந்தாலும் பெருசா எதுவுமே அவனும் காட்டிக்கல. அவன் அப்படியே கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கான். தயாங்கோட அம்மா தான் அப்படியே ஜிம்னாவை பார்த்து கேக்குறாங்க, ரெண்டு பேரும் எங்கப்பா மீட் பண்ணீங்க? சொல்லவே இல்லை. எங்கள்கிட்ட கேட்டிருந்தா நாங்களே மேரேஜை ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்திருப்போம்ல. இப்படி சொல்லும் போது ஜிம்னா அப்படியே நிமிந்து பாக்குறான். அவனுக்கு கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸா இருக்குது. அதை அவங்க அம்மா அப்படியே பாக்குறாங்க. என்னப்பா உனக்கு ஃபுட் எதுவும் ஒத்துக்கலையா? கண்ணெல்லாம் இப்படி கலங்கிருக்கு. இப்படி சொல்லும் போதே தயாங்குதான் அப்படியே ஜிம்னாவோட கையை ரொம்ப டைட்டா பிடிக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். இல்ல ஆண்டி, இது கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்டா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது, அதான் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, மற்றபடி ஒண்ணும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கான். தயாங் தான் அப்படியே ஜிம்னா காது கிட்ட போய் சொல்றான், என்ன பேபி, உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வெளியே சொல்ல போறியா? எனக்கு விருப்பமே இல்லாம தான் என் கூட இருக்கிறேன்னு சொல்ல போறியா? இங்க பாரு பேபி, நல்லா இதையும் கேட்டுக்கோ. நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா இன்னொரு கெஸ்ட் வர போறாங்கல்ல. இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். அது யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அது அந்த டேபிள்ல உட்காந்துருக்கால, அவன் தான் என்னோட சைல்ட்ஹுட் லவ். ஆனா உன் எனக்கு லவ் இருக்குடா. நான் உங்க ரெண்டு பேருமே லவ் பண்றேன். என்ன நீ என்கிட்ட சீக்கிரமா வந்துட்ட, அவன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாத்தியா பன்னி எப்படி உட்காந்து சாப்பிடுதுன்னு, நல்லா தழுக்கு முழுக்குன்னு இருக்கான். நான் சின்ன வயசுல பார்த்ததோட இப்ப ஆளு ரொம்ப கியூட்டா இருக்கான். ஆனா பேபி அதுக்கு நீயும் தளிச்சவனும் கிடையாது, செம்ம அழகா இருக்க. நைட்லாம் சும்மா சொல்லக்கூடாது, உன்கிட்ட வந்தாவே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். பார்ப்போம், அவனையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீ ரெண்டு ஒய்ஃபில யாரு ரொம்ப பெஸ்டா இருக்கீங்கன்னு. ஜிமினாக்கு அப்படியே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க அப்படியே அவனுக்கு கண்ணு கலங்குது. தயங்குதான் அப்படியே ஜிமினாவோட ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி டைட்டா பிடிக்கிறான். ஜிமினா தான் சொல்றான், தயாங் எனக்கு வலிக்குது தயாங், கையை மூவ் பண்ணு, எனக்கு நீ நைட்டெல்லாம் கொடுத்ததே அதிகமான பெயினா இருக்கு, இப்ப அதை விட நீ இப்படி பேசுறது இன்னும் அதிகமா எனக்கு பெயின் கொடுக்குது, ப்ளீஸ் என்னை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். ஏண்டா உனக்கு அந்த என்னோட பிரைவேட் ஹவுஸ்ல இருந்து கொடுத்த பனிஷ்மெண்ட்லாம் பத்தாதா? நீ இந்த வேர்ட் சொன்னதுக்கு தானே நான் அங்கேயே தூக்கிட்டு போனேன். இப்ப அதே ஹவுஸ்க்கு போகணும்னு நினைக்கிறியா? நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பிரைவேட் ஹவுஸ்க்கு மட்டும் நான் உன்னை கூட்டிட்டு போனேன்னா வச்சுக்கோ, நீ தாங்க மாட்டேன் ஜிமினா. எனக்கும் ஒரு அளவுக்கு மேல என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குக்கி தான் அப்படியே பாக்குறான் அவங்க அம்மா அப்பாவை. மம்மி நம்ம வீட்டுக்கு போகலாம், லேட் ஆயிடுச்சுல, நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்கு, எனக்கு எக்ஸாம்லாம் இருக்கு மம்மி. ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த தயாங் தான் அப்படியே குக்கியை திரும்பி பாக்குறான். குக்கியை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் சொல்றான்,
ஆண்டி நீங்க இங்கே இருங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாருமே இங்கேயே ஸ்டே பண்ணலாம். அதுக்குள்ள என்ன அவசரம்? தயங்க இதெல்லாம் சொல்றதை பார்த்துட்டு தயங்க தான் அப்படியே குக்கி பாக்குது. தயங்கோட கண்ணில் பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கு. ஆனா அது என்ன ஃபீல்னு அவனுக்கு தெரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குறான். தயங்க அப்படியே நக்கலா பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவனோட பார்வையே அவனுக்கு குக்கிக்கு வேற மாதிரி தெரியுது. குக்கிக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. குக்கி அவங்க அம்மா கிட்ட தான் சொல்றான், எனக்கு அதெல்லாம் தெரியாது மம்மி, நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போகணும், நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், என்ன நீ வீட்டை கூட்டிட்டு போவே மாட்டியா? இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே வீயதான் திரும்பி போக்குறான். வீ பார்த்தா அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். இந்த சைடு ஜிம்னால எதுவுமே பேசல. ஜிம்னா அப்படியே சைலண்டா அமைதியா அவன் பிளேட்டை பார்த்து அப்படியே புரிஞ்ச வாக்குலயே உட்காந்துருக்கான். இப்ப அப்படியேதான் தயங்கோட அப்பா தான் சொல்றாங்க, ஓகே ஓகே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாதீங்க. குக்கி நீ ஃபர்ஸ்ட் ஃபுட்டை ஃபினிஷ் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இப்படி சொல்லவும் குக்கி அப்படியே சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்கான். தயங்க ஆப்போசிட்ல தான் குக்கி உட்காந்துருப்பானா. அவன் அப்படியே முறைச்சுக்கிட்டே தான் சாப்பிடுறான். குக்கிக்கு என்னன்னே தெரியல, தயங்க பார்த்தாலே அவனுக்கு ஒரு மாதிரி கோவமா ஏறுது. அவன் அப்படியே சாப்பிட்டது இருக்கும் போது குக்கிக்கு அப்படியே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. குக்கி அப்படியே நினைக்கிறான், என்ன என்னை யாரும் டச் பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. ஆனா இங்க எல்லாரையும் பார்த்தா அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இது யாரோட காலா இருக்கும்? அவன் அப்படியே அந்த காலை தட்டி தட்டி விட அந்த கால் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஜங்கு கூட தைஸ் வரைக்கும் அப்படியே டிராவல் ஆகுது. அந்த லெக்கா யாரோட லெக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா எல்லாருமே அவங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வேலையை பார்க்கறது யாரு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரே ஒரு ஐஸ் மட்டும் அப்படியே குக்கியை பாக்குறத அவன் அப்படியே நோட் பண்றான். பார்த்தா அது தயங்க தான். தயங்க அப்படியே குக்கி பாக்குறான். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது தயங்கோட கால் தான். அந்த லெக் தான் அப்படியே சங்குக்கோட டைஸ் அப்படியே ஒரு மாதிரி ரப்பன்ட்டு இருக்கு. இதை ஃபீல் பண்ண குக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவன் உடம்புல அப்படியே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அவன் அப்படியே தான் விய பார்த்துட்டு இருக்கான். வியோட கண்ணுல அவ்வளோ கோவம் தெரியுது. குக்கி அப்படியே அவனோட லெக் அப்படியே பின்னாடி எடுத்துக்கிறான். கால் ரெண்டே அப்படியே பின்னாடி மடக்கின மாதிரியே அப்படியே சேரோட சேர்த்து மடக்கின மாதிரியே அவன் அப்படியே வச்சுக்கிறான். இருந்தாலும் தயாங் விடுற மாதிரியே தெரியல. அவன் இன்னும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறது குக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு. குக்கி பாதி சாப்பாட்டுலயே அப்படியே எந்திரிச்சிடுறான். இந்த சைடு ஜிம்னா பார்த்தோம்னா, பாவம் ஏன் தயாங் இப்படி பண்ற, அவன் சாப்பிட்டு பாதியிலே எந்திரிச்சு போயிட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன் நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்னாவோட தைஸ்ல தான் அப்படியே வச்சு ரப் பண்றான். ஜிம்னா அப்படியே அந்த கையை தட்டி விடுறான். இதை பார்க்கும்போது வீக்கு செம்ம கோவம் வருது. அவன் தைஸ்ல எப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா அமுக்குறான். ஜிம்னாக்கு ரொம்ப பெயினா இருக்கு. தயாங் நீ என்ன பண்ற தயாங், எனக்கு வலிக்குது தயாங், எல்லாரும் பாக்குறாங்கல்ல, கையை எடு தயாங். நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் என்ன வேணா பண்ணுவேன், இருக்கிற யாரும் எதுவும் கேட்க முடியாது. அதே மாதிரி இப்ப எந்திரிச்சு ஒருத்தன் போனா பத்தியா, அவனும் என்னோட ப்ராப்பர்ட்டி தான். அவனை நான் என்ன வேணா பண்ணுவேன். இதுக்கு மேலேயே அவன் இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அவன் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ மறந்துட்டான்டி. அப்ப நான் அவனை என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீயும் அப்படியே சாப்பாட்டுல பாதையோட எந்திரிச்சிடான். இப்ப அப்படியே பேரண்ட்ஸ் பாக்குறாங்க, என்ன குக்கி சாப்பிட்டுக்கு இருந்தான் காணா அப்படின்னு சொல்லிட்டு குக்கியோட அம்மா தான் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. குக்கி பார்த்தா ஒரு மாதிரி நர்வஸ்லயே அங்க பக்கத்துல இருக்கிற ஊஞ்சல் அப்படியே உட்காந்துருக்கான். இவங்க அம்மா கூப்பிடுறாங்க, குக்கிமா அங்க என்ன பண்ற, சாப்பிட வரலையா? மம்மி எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, நான் எங்கேயும் உட்காந்துக்கிறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஊஞ்சல்ல அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்லயே உட்காந்துருக்கான். இப்ப வீ எந்திரிச்சது தானே இவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இப்ப எல்லாருமே அப்படியே வீ கிட்ட கேட்கறாங்க, வீ என்னாச்சு நீ சாப்பிடலையா, சாப்பிடாம எந்திரிச்சிட்ட? இல்ல ஆண்டி எனக்கு போதும், நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குக்கியை தான் பாக்குறான். ஆனா குக்கிக்கு ஒரு மாதிரி அப்படியே பயத்திலே அவன் உட்காந்துருக்கான். ஏன்னா ஜேகேக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கும், ஒரு பொது இப்பெல்லாம் அவன் கிட்ட பிஹேவ் பண்ணது. அவன் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்லயே உட்காந்துருக்கான். வீதான் அப்படியே பண்ணி கிட்ட நடந்து போறான். இவன் நடந்து வர்றதை பார்த்தோன்னே குக்கி அப்படியே அந்த ஊஞ்சல்ல இருந்து எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சுட்டு அவன் அப்படியே முன்னாடி வேகமா அப்படியே நடக்கிறான். வீ அப்படியே பாக்குறான், ஹே பேபி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குக்கி அங்க இருந்து ஓடிடுறான். இப்ப அப்படியே குக்கியோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி. குக்கி உடனே அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு, மம்மி எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறான். வீ அப்படியே பாக்குறான், நல்லா தொக்கா வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா, உன் தலையெழுத்து நீ இப்பவே அனுபவிக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ அப்படியே பின்னாடி நடந்து போறான். குக்கி அதை கவனிச்சிருந்திருக்க மாட்டான். இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போயிடுறான். இப்ப வீதான் அப்படியே ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே வந்து அப்படியே நிக்கிறான். ஜிம்னா அப்படியே சுத்தியும் முத்தியும் பாக்குறான். இங்க வீ இல்ல, இதுதான் கரெக்டான சமயம், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்,
நம்ம இனிமேல் இவன் கண்ணில் சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கலாம் அப்படின்னு போறான். இப்ப பார்த்தா ஜிமினாக்கு அப்படியே ஒரு கால் தான் வருது. அதை அப்படியே அட்டன் பண்றான். அட்டன் பண்ணி அப்படியே காலில் தான் வைக்கிறான். பேபி, நீ என்னை விட்டு எங்கேயாவது தப்பிச்சு போகணும்னு பார்த்தேன்னா வச்சுக்கோ, இதுக்கான பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனால நான் வர வரைக்கும் நீ அந்த சேர்ல தான் உட்காந்துருக்கணும். எப்படி சமத்து பேபியா உட்காந்துருக்கணும், சரியா? இங்க இருந்து எஸ்கேப் பண்ணணும்னு மட்டும் நினைச்சேன்னா வை, இது வரைக்கும் ஹாப்பியா பார்த்த, அப்புறம் அரக்கனா பாப்பா. அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் கிட்டையும் சரி, குக்கியோட பேரண்ட்ஸ் கிட்டையும் சரி, ஏதாவது சொல்லணும்னு மட்டும் ஏதாவது வாயை திறந்து நீ சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னா வச்சுக்கோ, அடுத்து உன் ஃபேமிலி இன்னும் என் கையில தான் இருக்கு, மொத்தமா முடிச்சிடுவேன். எனக்கு நீ மட்டும்தான் பேபி முக்கியம். உன் ஃபேமிலியோ என் ஃபேமிலியோ என் குக்கி ஃபேமிலி கூட எனக்கு முக்கியம் கிடையாது. உனக்கு எப்படி வசதின்னு நீ பார்த்துக்கோ. அதே மாதிரி பேபி, நீ சமத்து குட்டியா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பியான். மாமாவை கூட நைட்டு மஜா பண்ணல, அதுக்கு உனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும்ல. நான் சீக்கிரமா என் செகண்ட் ஒய்ஃப் கிட்ட பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது நகண்டன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா வை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா மிதட்டும் போதே ஜிம்னா அப்படியே பார்க்கறான். நான் எங்கேயும் நகர மாட்டேன், நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்க. நீ எதுவும் பண்ணிடாத, என் ஃபேமிலி எதுவும் பண்ணிடாத, பாவம் அவங்கெல்லாம். தெரியுதுல, அப்ப அமைதியா நான் இங்கேயும் உட்காந்துருப்பேன், வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன். என்னோட ஒய்ஃபை ரொம்ப குட் பாய் போல, அதான் நான் சொன்னது எல்லாமே கேட்கறான். நீ இந்த மாதிரி கேட்டுட்டேன்னா வச்சுக்கோ, நான் ஏன்டா உன் ஃபேமிலியை டச் பண்ண போறேன்? நான் சொல்றத நீ கேட்காத போதுதான் நான் இப்பெல்லாம் பண்ணுவேன். நான் சொன்னதை நீ கேட்டேன்னா வச்சுக்கோ, எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கும் சரி, உனக்கும் சரி, உன்னோட ஃபேமிலிக்கும் சரி. ஓகே பேபி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணிட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம குக்கி தான் அப்படியே பாத்ரூம்குள்ள பேய் அடைஞ்சது மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான். அவனுக்கு வெளியே வர்றதுக்கு மனசே வரல. நம்ம அப்படியே பாத்ரூம்க்கு வெளியவே அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ஓகேடாங்க, இதோட இந்த எபிசோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சாரிடா, ஸ்டோரிலாம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுதுல்ல. இல்லைடா, நான் கொஞ்சம் என்னோட பர்சனல் ஒர்க்கையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா இது மட்டுமே என்னோட லைஃப் கிடையாதுல்ல, என்னோட லைஃப்க்கு தேவையான இதையும் பண்ணணும்ல. அதனால கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருக்குது. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்கடா, நான் எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன். எனக்கு டைம் இருக்கும்போது அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணிடுறேன். அதே மாதிரி நான் ஸ்டோரிலாம் எங்கக்கா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல, நான் எங்கேயும் பார்க்குறது கிடையாது. இது எல்லாமே என்னோட ரைட்டிங்கில் நான் எழுதுறது தான். இது ஒரு பர்சன் கிட்ட நான் கேட்பேன், அவங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானவங்க. எண்டிங் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சேட் எண்டிங் பிடிக்காது. ஆனால் நான் எழுதுகிற முக்கால்வாசி ஸ்டோரியில் சேட் எண்டிங் தான் இருக்கும். நான் எது ரியாலிட்டியோ அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் என்னோட ஃபேவரட்டான பர்சனுக்கு சேட் எண்டிங் பிடிக்காது, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மட்டும் என் ஸ்டோரியில் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த இடத்த எடுத்துக்கிறதுனால நான் அவங்கள ஆர்த்தர்னு சொன்னேன். மற்றபடி வெளியெல்லாம் யாரும் கிடையாதுடா, நான் வெளியே போய் எந்த ஸ்டோரியும் படிக்க மாட்டேன். அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. என்னோட ரேட்டிங் எழுதுகிற ஸ்டோரிஸ் மட்டும்தான் என் சேனலில் போடுவேன். சரி ஓகேடா, டாட்டா, பாய் பாய்.